கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு என்னையோ மணலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. வாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய நடத்துதலின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. கையை தட்டி ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்து. Let this prayer be your prayer. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, என்னை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியினால் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புங்கப்பா. எங்களுடைய நாவை தொடுவீராக. அசுத்த உதடுகளை உள்ள எங்கள் நாவுகளை தொட்டு நாவுகளை சுத்திகரிங்கப்பா. எங்கள் கண்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் பார்வை உமக்கு பிரியமா இருக்கட்டும். எஸ் லோர்ட், எஸ் லோர்ட். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமோச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆமென். சொல்லுன்னா பெருமோச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலா பீட் சவுண்ட். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று ஆண்டவரே, அன்பு என்கிற அலங்காரத்தினால் எங்களை மூடுவீராகப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே.
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. மனதை புதிதாக்கும், புதிதான ஒரு மனதை தாங்க, புதிதான ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்ன இங்கு செய்யோ. இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் இங்கு செய்யோ. இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலுமே உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு அன்பினால் இன்று அலங்கரியோ எங்கள் அன்பு தெய்வமே, அடியோ. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆவியான தேவன் ஒவ்வொருடைய ஆவியை, ஆத்துமா, சரீர, சிந்தையை தொடுங்கப்பா. நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவீராக. எங்களுக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி எங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவீராகப்பா. ஆண்டவரே, ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ எங்கள் அன்பு தெய்வமே, கரங்களை தட்டி அடியோ ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க, வாயை திறந்து அர்ப்பணித்து பாடுங்க. தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்யும் ஐயா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் அகன்று போவதாக. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்கள் உயிர் பெற செய்கப்பா. நோய்கள் மறைவதாக, எல்லா விதமான வலிகள், வேதனைகள் மறைவதாக. சரீரத்துக்குள்ள ஒரு புது பலன் உண்டாவதாக, ஒரு தெய்வீக சுகம் உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினால உண்டான விடுதலை. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆவியிலே அனலா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா. எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியா எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் ஏசப்பா, யோ அன்பினால் என்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோனை ஆட்கொண்டு நடத்துமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. எங்களுடைய சிந்தையை ஆட்கொள்ளுங்க. சொல்லுங்க, எங்க சரீரத்தை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களுடைய பார்வையை ஆட்கொள்ளுங்க, எங்களுடைய பேச்சை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களுடைய நினைவுகளை ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களுடைய கரங்களை ஆட்கொள்ளுங்க, எங்கள் கால்களை ஆட்கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. உம்முடைய சித்தத்தின்படி வாசம் செய்யும் ஆவியானவரே. நாள் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன். ஆண்டவருடைய பலனை கொண்டு சாத்தானை மேற்கொள்ள, சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலகீனங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. கையை தட்டி ஆவியானவர் ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர். ஆண்டவரே, இந்த ஆவியானவரை நாங்க ஒவ்வொரு நாளும் மறந்துடக்கூடாதப்பா. எங்களை நடத்துகிற ஆவியானவரே, ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, நாளிலும் சித்தம் நடத்தி செல்லுமையா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, எங்களை நடத்துங்கப்பா. எங்களை நடத்த, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறதுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நாங்கள் பிடித்து கொள்ளாதபடி, உம்மை பிடித்து கொள்ள, எந்த மனிதனையும் பிடித்து கொள்ளாதபடி, எந்த மனுஷியையும் பிடித்து கொள்ளாதபடி, உம்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. நீங்க நடத்துவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற காரியங்களிலே கர்த்தர் புதிய ஆரம்பங்களை இந்த ஏப்ரல் மாதத்துல கொடுப்பீராக.
புதிய கிருபைகள், புதிய வழிகள் திறப்பதாக, புதிய வழிகள் திறப்பதாக, புதிய கிருபைகள் ஒவ்வொருவரையும் மூடுவதாகப்பா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளில் கூட சுரேஷ் பிரதர் முன்னால் வந்து ஜெபிங்க பிரதர். இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்த வேண்டும். ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கிற அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு குடும்பம், ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய இந்த ஏப்ரல் மாதத்தில் கிருபை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல எங்களை நடத்தி எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து எங்களை ஆச்சரியமாக நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை முழுமையாக உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சபை மக்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. இந்த நாட்கள் முழுவதும் உடைய பிரசன்னம், தேவ ஆவி அவர் நடத்தப்படுகிற எவன் தேவ ஆவியில் நடத்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய புத்திரர்களும் எழுதப்பட்டிருக்கையா. அப்படியாக உடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உண்மையை நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த உயிர்த்தெழுதல் நாளை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடபடியில் நாங்கள் வாசித்தோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து சாட்சி பகிர்ந்தார்கள். சபைகள் பெருகினது, சீசர்கள் பெருகினார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பெற்று இனி வரும் நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை காண கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துக்குரிய எவ்வளோ தேவைகள் இருக்குது, அந்த தேவையெல்லாம் தெய்வம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாலிய பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், சிறு பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை வழி நடத்துவீராக. தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பீராகப்பா. வேதமும் ஆண்டவருடைய ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் காணப்பட இந்த மாதத்தில் நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ் ஆண்டவருக்காக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய வருகைக்காக நாங்கள் இன்னும் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளை மேலும் நம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. ஒரு ஜப ஆவியால் நிரப்புங்க அப்பா. நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரே. பாவத்தின் மேல் ஒரு வெற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே. சாபத்தின் மேல் ஒரு வெற்றி கொடுங்க சப்பா. கர்த்தாவே, கிருபை தாங்க. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரணம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். 10 வசனம் தான். 10. எங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரே, எங்களை உயர்த்துகிற உயர்ந்த தேவனே, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்தியவரே, கேருபீன்களின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, மகா பெரிய இடி முழக்கங்களை முழுக பண்ணுகிறவரே, எபினேசர் இம்மட்டும் காத்து உதவி செய்தவரே, சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தவரே, இடி முழக்கங்களையும் மலையையும் கட்டளையிட்டவரே, மகிமையான காரியங்களை செய்கிற மகிமையானவரே, இருதயத்தை பாய்க்கிற கர்த்தாவே. தாவீதை அபிஷேகம் பண்ணிய தேவனே, தாவீதின் மேல் வந்து இறங்கிய கர்த்தரின் ஆவியானவரே, இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தாவே, அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலனாய் இருப்பவரே, எனது எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்குகிறவரே, தாவீதை வர வர பலப்படுத்தியவரே, கூடாரத்திலும் வாசத்தலத்திலும் உலாவுகிறவரே, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே, கேருபின் மேல் ஏறி வேகமாய் செல்கிறவரே, காற்றின் சேட்டைகளை மீதி தரிசனமானவரே. என்னை விசாலமான இடத்திலே தப்பி வைக்கிறவரே, எனக்கு பலத்த அரணான தேவனாகிய கர்த்தாவே, என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே, ஜீவனுள்ளவரும் என் கண்மலையுமான கர்த்தாவே, நீதிபாரராய் மனுஷரை ஆளுகிற தேவனே, காலையில் மந்தாரத்தமில்லாத உதித்தவரே, விடியற்கால வெளிச்சத்தை போல இருக்கிறவரே, சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமானவரே, தம்முடைய மகிமையினால் ஆலயத்தில் நிரப்புகிறவரே,
ஆலயத்திலே என்றென்றைக்கு நிலையாக வாசம் பண்ணுகிறவரே, விண்ணப்ப ஜெபத்தை எல்லாம் கேட்டு மன்னிக்கிறவரே, தேசத்தின் மழையை கட்டளையிடுகிறவரே. அக்னியில் உத்தரவு ஆளும் தெய்வமே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரே தேவனே, எசேக்கியாவின் மரண வியாதியை மாற்றிய வல்லவரே, எசேக்கியாவை குணமாக்கிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, பூச்சக்கரத்தை அசையாதபடி உறுதிப்படுத்தியவரே, பூமியை நியாயத்திற்கு வருகிற வல்லவரே, என் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினவரே, இரக்கத்தில் மகா பெரியவரே, நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறவரே, எல்லோருக்கும் தலைவராக இருப்பவரே, உத்தம குணத்திலே பிரியமான இருக்கிறவரே, எனக்கு ராஜரீக மருத்துவத்தை கட்டளையிடுகிறவரே. உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறவரே, எனக்கு ராஜரீக மகத்துவத்தை கட்டளையிடுகிறவரே, மோரியா மலையில் ஆலயத்தை கட்ட கட்டளையிட்டவரே, பூமியிலே மனுஷரோடு வாசம் பண்ணுகிற தேவனே, பரலோக வாசஸ்தலத்தில் ஜபத்தை கேட்கிறவரே, எனது பாவத்தை மன்னித்து நல்வழியை போதிக்கிறவரே, மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரே, அக்கினி வடிவில் வானத்திலிருந்து இறங்கியவரே, கண்களால் பூமி எங்கும் உலாவுகிறவரே, ஒருவரும் உம்மை எதிர்த்து நிற்கக்கூடாத வல்லவரே, கிருபையை காக்கிற மகத்துவமான தேவனே. கடலின் நடுவாக கால் நனையாமல் நடத்தியவரே, பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்தவரே, கண்மலையின் தண்ணீரை தாகத்துக்கு தந்தவரே, அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, மண்ணுயிரை காப்பவரே, இருதயத்தில் ஞானமும் பலத்தில் பராக்கிரமும் உள்ளவரே, பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறவரே, வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடந்தவரே, அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த வண்ணமாக போன மாதத்தில் கர்த்தர் 2 ஞானஸ்தான ஆராதனைகளை கொடுத்ததுக்காக சோத்திரம் பண்ணலாமா? 2 பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த மாதம் நம்ம 3 காரியங்கள் ஒரு சபையில் நடக்க வேண்டும்: ஞானஸ்தான ஆராதனைகள், திருமணங்கள், குழந்தை பிரதிஷ்டைகள். ஹல்லேலூயா. போன நேற்றைக்கு அருமையான குழந்தை லயனல் டேனியல் என்று சொல்லி பேர் வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணோம். அதுக்காக சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். ரீனா மற்றுமாக அர்ஜுன், அவங்க 2 பேருக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஞானஸ்தானம் கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். இன்னும் போன மாதத்தில் ஒரு நிச்சயதார்த்தத்தை கர்த்தர் நடத்த கிருபை செய்தார். எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் சோத்திரம். குட் ஃப்ரைடே ஆராதனையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம் பண்ணுவோமா? அந்த இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு நாளும் தெளித்து நம்ம பாதுகாக்கப்பட போவதுக்காக சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். ஈஸ்டர் ஆராதனையில் உயிர்த்தெழுதலின் வல்லமை கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் எந்தெந்த காரியங்கள் முடக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அதெல்லாம் புதுப்பிக்க போகிறதுக்காக சோத்திரம் பண்ணுவோமா?
நல்ல விசுவாசத்தோடு செய்யுங்க. நீங்க நம்முடைய கற்பனைக்கு அது எட்டாததா இருக்கலாம், நம்முடைய நினைவுக்கு இது எப்படி நடக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றையும் உடைத்து போடும். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னால மூடப்பட்ட கல்லறையும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்? திறப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் எப்படி நடக்கும்? என் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க என் வாழ்க்கையில் நடக்குமா? நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம். இதை நாம் இந்த மாதத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல். பாருங்க, ஆரம்பமே எப்படி இருக்கு? ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். யாருக்கு தாகம் இருக்கிறதோ, யாருக்கு தாகம் என்றால் வாஞ்சை, யாருக்கு விருப்பம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தருடைய கிருபை என் மேல் இறங்க வேண்டும். தாகம். ஒரு மனிதன் தாகமா இருந்தால் எங்க தண்ணி கிடைக்கும் ஓடி போய் தண்ணி குடிப்பாங்க. ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு இருக்கிறவர்கள் மேல வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை. எல்லாருக்கும் ஆண்டவர் தண்ணீரை கொடுக்க மாட்டார். யார் வாஞ்சையா தாகத்தோடு. தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது, கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. இந்த நாட்களில் வறட்சியான சூழ்நிலை, குடும்பங்களில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய வறட்சிகள், பொருளாதார வறட்சிகள், குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள், அன்பு குறைவு, வறட்சி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். பாருங்க, என்னுடைய அப்பா, எங்கள் அப்பா எப்பவுமே இந்த வசனத்தை வச்சு ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. உன் சந்ததி. இதை டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அன்பா கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க மேலே இந்த ஆசீர்வாதத்தை கூறுங்க. என்ன பண்ணுங்க? உங்கள் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உன் சந்ததியின் மேல் என் ஆவி. ஹல்லேலூயா. என் ஆவினா என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. முதல்ல ஆவியை ஊற்றினாதான் ஆசீர்வாதம். ஆமென். முதல்ல தாகம் இருக்கணும். தாகம் இருந்தால் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். வறட்சியான சூழ்நிலையில் ஆறுகளை பாய பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். 4வது வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்கள் புல்லின் நடுவிலே நீர்க்கால்களின் ஓரத்திலே அலறி செடிகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா. தண்ணீர் இருக்கிற இடத்துல எப்பவுமே என்ன இருக்கும்? பச்சை பசேர்னு இருக்கும், செழிப்பு இருக்கும். அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் அண்டையிலே நம்ம எப்பவுமே இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரே ஒரு சங்கீதத்தை வாசித்து முடிக்கலாம். எல்லாரும் பைபிள் வாசித்து இன்னைக்கு காலையில் 1ஆம் தேதி எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? சும்மா வாங்க. Praise the Lord. சோத்திரம். சங்கீதம் 34 நாம் வாசிக்க போகிறோம். மாறி மாறி வாசிக்கலாம். எல்லாரும் எழும்பி நான் முடிக்க போகிறேன். இன்னும் 5 மினிட்ஸில் முடிச்சிருவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் டேக் யுவர் பைபிள்ஸ், டர்ன் டு Psalm 34. சங்கீதம் 34க்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Praise the Lord. சோத்திரம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 34ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். நல்லவர். இந்த நாளில் கூட ஐயா ஜெய்சிரன் ஐயா முன்னால் வந்து ஒரு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. நாம் முடிக்க போகிறோம். பிரைஸ் லார்ட். சோத்திரம் சோத்திரம். இந்த நாளில் கூட விசேஷமாக லதா சிஸ்டர் அவங்களுக்கு கூட நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, பலகீனப்பட்டு படுக்கையில் ஆண்டவரே நெஞ்சு வலி மற்றும் சரீர பலகீனத்தில் காணப்படுகிற சகோதரிக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுங்க. இன்னுமாய் சர்ச்சில் யாரெல்லாம் பலகீனப்பட்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் வேண்டிய தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. எல்லோரும் சொல்லுங்கள், ஒரு தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா, ஒரு டிவைன் ஹீலிங் ஏசப்பா கட்டளையிடுங்கப்பா. அவங்க எடுக்கிற மாத்திரைகள் மருந்துகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு தெய்வீக சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு நிமிஷம், மீனா சாட்சி ஒன்று சொல்லணும்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாலுமே எவ்வளோ ஒரு அற்புதமான சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து மிஷின் வாங்கணும், தையல் மிஷின் வாங்கணும் ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்தேன். அப்போது வந்து அதிகாலை ஜெபத்தில் வந்து நான் அதுக்கு வந்து ஜெபிக்கவே இல்லை. நான் வந்து வெற்றிக்கு செய்த அற்புதத்தை வந்து நன்றி சொல்லி ஜெபிக்கணும். அந்த 40 நாள் ஜெபத்துலையுமே நான் வந்து நன்றி தான் ஏசப்பா சொல்லணும், மற்றவங்களுக்காக வந்து தான் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த என் பேப்பரில் கூட அக்கா வந்து பெண்கள் மீட்டிங்கில் அதிகமாக சொல்லுவாங்க, பேப்பரில் உங்களுக்கு தேவைகள்லாம் வந்து எழுதி வச்சு ஜெபிங்க அப்படின்னு. ஆனால் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு என் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அந்த அதிகாலை ஜெபத்துக்கு அதுக்கு வந்து நான் ஜெபிக்கவே இல்லை. உண்மையாலுமே அற்புதம். நான் எப்போயோ ஜெபம் பண்ணதுக்கு வந்து ஆண்டவர் வந்து அற்புதமாக எனக்கு வந்து நல்ல ஒரு மிஷினு வாங்க கிருபை செய்தார். கடன் சுத்தமாக நான் ₹1 கூட கடன் வாங்கவே இல்லை. எனக்கு பிஎஃப் வந்து எல்லாத்தையும் தேவைகளை சந்தித்தார். அப்புறம் மொபைல் வாங்க கிருபை செய்தார். ஒவ்வொரு டைமும் நான் போயிட்டு மொபைல் வந்து ஒரு எமர்ஜென்சினா கூட மற்றவங்கள்ட்ட தான் போய் கேட்டு பேசுவேன். அப்போ நான் சொல்வேன், அப்பா இனிமேல் நான் யார்ட்டுமே ஃபோனே வாங்கக்கூடாது, என் ஊதியத்தில் தான் நான் வந்து மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆண்டவர் வந்து அற்புதமாக எனக்கு செய்தார். வந்து மீதி எடுக்கும் கரங்களாக எங்களை வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் அந்த பணம் வந்தோடனே ஆண்டவரை ஜெபிச்சேன், அப்பா இந்த தேவைகளை சந்திங்க, எங்களுக்கு பொத்தல் பையில் போடாமல் மீதி எடுக்கும் கரங்களாய் வைங்க ராஜான்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். உண்மையாலுமே அவ்வளோ அற்புதமாக எங்களுக்கு ஆண்டவருக்கு கர்த்தர் கிருபையாக இறங்கினார். அதுக்காக கொடான கொடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபத்தில் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற மகளை கர்த்தர் கனப்படுத்தியிருக்கார். இன்னும் நல்ல கரங்களை தட்டலாமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்கு உண்டான ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரருடைய மனைவிக்கும் என்னுடைய நல்ல கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளில் கூட அநேக பலவீனப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தான் சிஸ்டருக்கு ஆண்டவரே இருக்கிற நெஞ்சு வலியிலிருந்து விடுதலையாக்கி அதில் எடுக்கிற மாத்திரையில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அவர்களை சுகமாக்க முடியாது ஒப்பு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, இன்னும் அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள்.
எல்லா பலவீனங்களையும் மாற்றி அவர்களை வழிநடத்தும்படியாகிறோம். பலவீனர் ஒருவரும் இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தை நிறைவேறும்படியான கிருபைகளை கொடுக்கும்படியா உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அப்படியே செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருந்து ஆண்டவரை வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து ஆண்டவரை துதிக்கிற ஆவியில் அவர்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்த நாள் ஒரு கர்த்தருடைய நாள். இது முதல் நாள் கர்த்தருக்கு சொந்தமான நாள். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இப்படி கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம். அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவர். நன்றியோடு கூட உம்மை சோத்தரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஏப்ரல் மாதத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பார். ஆமென் ஆமென்.